பைக், ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? 1000 ரூபாவுக்கு மேல நீங்க பல்வத்த தயாரிப்புகளை வாங்குனீங்கன்னு சொன்னால் இந்த அதிர்ஷ்ட டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். இசை நிகழ்ச்சி வைப்பேன்டா இந்த மாசம் 29ஆம் தேதி. ஹாய் செல்லகுட்டீஸ், நான் இப்ப எங்க நிக்கிறேன்னா யாழ்ப்பாணத்துல இவங்க ஒரு டீ ஒன்று ஃப்ரீயா கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்னத்துக்காக கொடுக்குறாங்கன்னு கேட்போம். அதை தாண்டி இந்த டீயை நாங்கள் குடிச்சு பார்ப்போம். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் ப்ரோ. இது ஃப்ரீ தானே? ஆமா ஃப்ரீ. குடிச்சு பாருங்களே. குடிச்சு பார்க்கவா? என்ன தட்டோட ஏதாரிங்க இவ்வளவு நவுண்டு வேணுமா? ஓகே, உங்களுக்கு வேண்டிய மட்டும் எடுங்க. ஃப்ரீயா கொடுக்குறோம் இன்னைக்கு பல்வத்த. குடிக்கலாம், கண்டிப்பா குடிங்க. உங்களுக்கு எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடிங்க. அந்த அளவு நாங்க ஃப்ரீயா தரோம். அதே மாதிரி நாங்க பல்வத்த நெய்யால தயாரிக்கப்பட்ட ஒரு பிஸ்கட் ஒண்ணு நல்ல ஸ்வீட்டா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. பிஸ்கெட்டும் ஃப்ரீயா கொடுக்குறீங்க? கண்டிப்பா. இதை வைங்கன்னா இதை குடிச்சிட்டு கண்டிப்பா. சரியா? ஓகே. அதுக்கு முதல்ல நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்கன்னா என்ன காரணத்துக்காக கொடுக்குறீங்க? ரைட். இது வந்து பல்வத்த நிறுவனம். பல்வத்த வந்து இலங்கையில இருக்கின்ற ஒரு நிறுவனம். இலங்கையிலே இருக்கின்ற பால் பண்ணையாளர்கள் அவர்களிட்டிருந்து பெறுகின்ற தூய பசும்பாலை சேர்த்து அதன் மூலமாக இலங்கையிலே பல்வத்த பால்மா, பல்வத்த கொழுப்பற்ற பால்மா, அதே போல பல்வத்த நெய், அதே மாதிரி பல்வத்த ஐஸ்கிரீம், பல்வத்த யோகட் ட்ரிங்க் இப்படியான தயாரிப்புகளை இலங்கையிலே அறிமுகம் செய்து விநியோகம் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் பல்வத்த நிறுவனம். ஆகவே நிச்சயமாக இலங்கையிலே எல்லா இடங்களிலுமே இருக்கிறது பல்வத்த தயாரிப்புகள். ஆகவே பல்வத்த எப்படி இருக்குது பால்? சூப்பரா இருக்கா? ரைட். இது பல்வத்த. ஆகவே பல்வத்த வந்து நமது நாட்டினுடைய தயாரிப்பு. ஆகவே நம்பிக்கையா வாங்கலாம் நமது மக்கள். அது மட்டுமல்ல, பல்வத்த நிறுவனத்தினுடைய பல தயாரிப்புகள் இருக்கிறது. சிறுவர்கள் இருந்து பெரியோர் வரை எல்லோருக்குமே நம்பிக்கையா வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு பால்மா தான் பல்வத்த பால்மா. அதே மாதிரி இப்போ சின்னவங்களுக்கு யோகட் ட்ரிங்க் இப்படியான பல தயாரிப்புகள் இருக்கிறது பல்வத்தையிலிருந்து. இல்லைண்ணா, எனக்கு நோமலா வாங்கண்ட மா இருக்கிறது தெரியும். பெல்வத்தேனா மா இருக்கிறது தெரியும். ஆனால் யோகட் ஐஸ்கிரீம் இருக்கிறதெல்லாம் உண்மையாவே தெரியாது. உங்களுக்குமே தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. இப்போ அண்ணா சொல்லுற போய் ரை பண்ணி பாருங்க. எங்க எடுக்கலாம்னா பல்வத்த இப்ப இருக்கிற, அதாவது சில்லற கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது பல்வத்த தயாரிப்பு. இலங்கையில எந்த மூளை முடுக்குக்கு போனாலும் பல்வத்த தயாரிப்பு இருக்குது. அப்ப நீங்க கேட்டு வாங்கலாம். இது நமது நாட்டினுடைய தயாரிப்பு. ஆகவே நம்பிக்கையா கேட்டு வாங்கலாம். இப்ப நீங்க ப்ரொமோஷனா செய்றீங்க? கண்டிப்பா. இது வந்து கடந்த 5ஆம் தேதி ஆரம்பிச்சோம் எங்களது விரிவாக்க நிகழ்ச்சியை. கொடிகாமத்தில் ஆரம்பிச்சு இன்றைக்கு 12வது நாள் இந்த நாங்கள் யாழ்ப்பாணம் டவுன்ல இருக்கிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லவிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தினுடைய பல இடங்களுக்கு நாங்கள் 29ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு நகரங்களிலும் யாழ்ப்பாணத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற எல்லா நகரங்களுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு எங்களது இந்த பல்வத்த நிறுவனத்தினுடைய விரிவாக்க நிகழ்ச்சியை எடுத்து செல்றோம். இப்ப என்ன இது வந்து ஒரு லைவா இவெண்ட் ஒன்று நடக்க போதாம். அதுக்காக தான் ப்ரொமோஷன் செய்றீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படித்தானே? கண்டிப்பா. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ரைட். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க யாழ்ப்பாணத்துல எல்லா நகரங்களுக்கும் வந்துகிட்டு இருக்கோம் தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல நாங்க வர ஏரியா அதாவது வரக்கூடிய நகரங்களுக்கு நீங்களும் வாங்க. எங்களது வாகனங்கள் இருக்கும். இந்த வாகனங்கள் கண்டிப்பா இந்த பெரிய ட்ரக் ஒன்று இருக்குது. இந்த ட்ரக்கு கண்ட உடனே நின்றுங்க. அந்த இடத்துக்கு வாங்க. நாங்க எந்த சூப்பர் மார்க்கெட் முன்னுக்கு நிப்பாட்டி இருக்கிறோமோ, நிறுத்தி வச்சிருக்கிறோமோ, அங்கதான் அன்னைக்கு விரிவாக்க நிகழ்ச்சி நடக்குது. நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1000 ரூபாவுக்கு நீங்க பல்வத்த தயாரிப்பு, பல்வத்த பால்மா, பல்வத்த யோகட், பல்வத்த நெய், பல்வத்த எந்த ஒரு தயாரிப்பையும் எது வேணும்னாலும் 1000 ரூபாவுக்கு நீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கிறது. இந்த அதிர்ஷ்ட சக்கரம் ஒன்று இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதிர்ஷ்ட சக்கரத்தை சுத்தி அதுல பரிசு இருக்குது. டி-ஷர்ட் இருக்கிறது, கேப் இருக்கிறது, மக் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது வந்து சும்மா சிம்பிள். இது சாம்பிள். இதை விட பிரம்மாண்டமான பரிசு இருக்குது. எதிர்வரும் 29ஆம் தேதி. சரியா? அதை நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அப்ப நாங்க வாங்கினா தான் அந்த பரிசையும் பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பா. உள்ள போய் இன்னைக்கு நீங்க நிக்கிற ஏரியால ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் 1000 ரூபாய்க்கு நான் வாங்க போறேன். கண்டிப்பா. சரி வாங்க, போய் வாங்குவோம். ரைட், வாங்க. உங்களுக்கும் கட்டாயம் பரிசு கிடைக்க சந்தர்ப்பம் இருக்கு. என்ன பரிசு கிடைக்கும், இதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன பரிசுகள் எல்லாம் கொடுக்குறாங்கன்றத வீடியோட கடைசியில நாங்க சொல்றோம். கண்டிப்பா. அப்ப அதனால நீங்கள் வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி, உள்ள போய் நாங்க வாங்குவோம். இப்ப நாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து எடுத்துட்டோம். இவ்வளவு டைம் இல்ல, நாங்க இதுதான் எடுத்துனான். என்ன நீங்க எனக்கு சொன்னீங்க, அதனால நான் இதை எடுத்துட்டேன். இது ஒரு எவ்வளவுன்னா 1050 400 கிராம் வெல்வெட் பால்மா.
சாதாரணமா நம்ம தேநீர் குடிக்கிற பால்மா தான் இது. இது வந்து இலங்கையிலே தயாரிக்கிறது தான். ஏற்கனவே நான் இதுதான் இப்ப வெளியில நீங்க டீயா போட்டு தந்ததா? அதேதான். ஆமா, நீங்க குடிச்சு பார்த்து டேஸ்டா இருக்குன்னு சொன்னது இதே மாதான். அதனாலதான் நான் இதை எடுத்தேன். கண்டிப்பா எங்க மக்கள், அதாவது எங்க ஃபாலோவர்ஸ் எடுக்கணும். அப்ப அதை தாண்டி வேற என்னென்ன இருக்கு இந்த கையில? அது இல்லாம இருக்கிறது, அதாவது வீட்டுல வயதானவங்க அம்மாமார் ஆச்சிமார் அவங்களுக்குன்னு சொல்லி என்னது கொழுப்பற்ற பால்மா இருக்கிறது. இது நான் ஃபேட் மில்க், கொழுப்பு இல்ல. அப்ப இது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடலுக்கு ஆரோக்கியமானது. அதே மாதிரி இதையும் வாங்கலாம். இது 1180 ரூபாய். இதுவும் 400 கிராம். அதே மாதிரி பல்வத்த தயாரிப்புல பல்வத்த நெய் இருக்குது. ஆமா, தூய பசும்பாலினுடைய நெய் அதன் மூலமாக தயாரிக்கப்படுகிறது. இது 150 மில்லி 850 ரூபாய். 850 ரூபாய். 850 ரூபாய்னா இதுல நாங்க 2 வாங்க வேண்டி வரும். ஆமா, நீங்கள் யாராவது 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும்டா இதுல உண்டு. இப்போதைக்கு இதை வாங்கினாலே உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வெளியில கொடுக்குற டீ இதே தானே. இப்போ ஐஸ்கிரீம் ஐட்டங்கள், ஜோக்கெட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு இருக்கு. அதனால நாங்கள் தூக்கிக்கொண்டு வரையலாது. நான் கூலர் வாங்கிடுவேன். கூலர் வாங்கிடும். இதையும் பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு சிலது இப்போ ஐஸ்கிரீம் பிடிக்கலாம், ஒரு 4 லிட்டர் ஐஸ்கிரீமோ இல்லை 2 லிட்டர் ஐஸ்கிரீமோ வாங்கிட்டு ஒரு நெய்யும் வாங்கலாம். அப்படி 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குற ஒரு இதுக்கும், அதாவது 2000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினா 2 கூப்பன் கிடைக்கும். அப்ப 2 பேர் இசை நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு வரலாம். 2 வாய்ப்பு இருக்குது. 2 வாய்ப்பு. அதே மாதிரி இதுல நெய் ஒன்று வாங்கினாலும், அதாவது பெல்வத்த நெய் ஒன்று வாங்கினாலும், அவங்க 2 யோகட் வாங்கினாங்கன்னு சொன்னா சரி 1000 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கி கொள்ளலாம். ஆமா, இப்படி பார்த்தா 1000 ரூபாய் கடந்தா சரி. 1000 ரூபாய் கடந்தா சரி. 1000 ரூபாய்க்கு வாங்கினா அவங்களுக்கு அந்த நாங்க கூப்பன் கிடைக்கும். அப்ப அந்த அதிர்ஷ்டத்துல என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்றத நாங்க வெளியில போய் பார்ப்போம். அதுக்கு முதல் நான் இது வாங்கிட்டேன். சரியா, இந்த 1000 ரூபா 1050 ரூபாய்க்கு நான் இது வாங்கிட்டேன். எனக்கு அந்த வெளியில இன்றைக்கு டுடே ஆஃபர் ஒன்று கொடுக்குறீங்க. கண்டிப்பா இந்தியான் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை நான் ஒரு சுத்தி பார்ப்போம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா வாங்க. அதுக்கு பிறகு நாங்க என்னென்ன நீங்கள் அந்த பொருள், அதாவது அந்த கூப்பன்ல என்னென்ன பொருள் கொடுக்குறீங்கன்னா அடுத்த பார்ப்போம். கண்டிப்பா வாங்க சுத்தி பார்ப்போம். ஓகே. இப்போ நான் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். சூப்பர். அதுக்கு நீங்க ஒரு கார்டன் தந்துருக்கீங்க, அந்த அதிர்ஷ்ட கூப்பன் கார்டன் சுரண்டி பார்க்கணும். 29ஆம் தேதி. கண்டிப்பா. அதுக்கு முதல் நான் இதை சுத்துவோம். ரைட், சுற்றுங்க. உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டத்துல என்ன பரிசு கிடைக்குதோ அந்த பரிசை நாங்க தருவோம். ரைட், சுத்திட்டு இருக்கு. என்ன கிடைக்க போகுது? ரைட், ஒரு பெல்வத்த மக் ஒன்று கிடைச்சிருக்கு. ரைட், உண்மையாவே நான் மக் தான் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஏனண்டா தொப்பி நோமலாவே எங்கள்கிட்ட இருக்கு, மற்றது டிஷர்ட்டுமே இருக்கு. மக்கண்டா டீ குடிக்கலாம், ஜூஸ் ஆகும். ஏன்னா நாங்க மாமா இங்க போறோம் டீ குடிக்க, அதனால மக் கிடைக்க போகுது. எங்க கொண்டாங்க அந்த மக். அந்த மக் எடுத்துருவாங்க மக். அதே மாதிரி இந்த கார்டு சம்பந்த கார்டை உங்களுக்கு சொல்றேன். இதுதான் அந்த கார்டு. இந்த கார்டை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இது பெல்வத்த யாழ்ப்பாணத்தினை நேசிக்கின்றது, வாருங்கள் சுரண்டுங்கள் வெற்றி பெறுங்கள். இந்த பகுதியில, இந்த சுரண்டுற பகுதியில இப்படி சுரண்டுனீங்கன்னு சொன்னா ஒரு இலக்கம் இருக்குது. சரியா, அந்த இலக்கமும் எதிர்வரும் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கிற இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம். உங்களுக்கு தெரிந்தானே, யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் இருக்கிறது. யாழ்ப்பாணம் நூலகத்தினுடைய அருகாமை, நூலகத்திற்கு பக்கத்துல இருக்கிற அந்த கட்டிடத்திற்கு அருகாமையில தான் அந்த இசை நிகழ்ச்சி நடக்குது. 29ஆம் தேதி 29 சனிக்கிழமை பின்னேரம் 6 மணிக்கு. ரைட், இசை நிகழ்ச்சியை வந்து யாழ்ப்பாணத்தினுடைய முன்னணி இசைக்குழு அருணா இசைக்குழு தான் இசை வழங்குறாங்க. அன்றைக்கு பாத்துருக்கீங்களா? நிகழ்ச்சி பாத்துருக்கீங்க. ரைட், அப்ப அருணா இசைக்குழுவினுடைய மிக பிரமாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இதோ மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார பின்னர் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப 6 மணிக்கு ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க ஒரு 3 பாட்டு முடிய நாங்க ஒவ்வொரு குழுக்களா செய்வோம். குழுக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 10 பேருக்கு நாங்க பெருமதி வாய்ந்த பரிசு தரப்போம். ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, 10 பேருக்கு கொடுக்கிறோம். முதலாவது பரிசு கொடுக்குறாங்க 10 பேருக்கு. முதலாவது பரிசு பாத்தீங்கன்னு சொன்னா பல்சர் மோட்டார் சைக்கிள், புத்தம் புது பல்சர் மோட்டார் சைக்கிள், பல்சர் NS 160 மோட்டார் சைக்கிள் முதல் பரிசு. ஆமா, பல்சர். முதலாவது பரிசு வந்து பல்சர் பைக் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பரிசு என்ன கொடுக்குறீங்க? TVS ஸ்கூட்டர் ஒன்று ரெண்டாவது பரிசு. அதுவும் பைக் தான். ஆமா, அதே மாதிரி 3 பேருக்கு குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜ் மூடு கொடுக்குறோம். 3 பேருக்கு ஃப்ரிட்ஜ், 2 பேருக்கு பைக், மிச்ச 5 பேருக்கு என்ன? LED டிவி கொடுக்குறோம். 5 பேருக்கு LED டிவி.
கிட்டத்தட்ட எல்லாம் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான பரிசுகள் யாழ் மண்ணில் இருக்க போற அந்த 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு கொடுக்க போறோம். யார் அந்த அதிர்ஷ்டசாலியா இருக்க போறீங்களோ தெரியல. இன்றைக்கு இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களா கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் துவா நீங்கள் வீடியோ போட்டீங்க அதனால் பார்த்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு நன்றி உங்கள் துவான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே நான் வாங்கிட்டேன். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. பாப்போம் அண்ணா எனக்கு கிடைக்க சந்தர்ப்பம் இருக்குது தானே. ரைட். இந்த நல்ல மனசுக்கு எனக்கு கிடைக்குமா மேனா கிடைக்கும் தானே நல்ல மனசுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் அந்த மக். இதுதாங்க. அதான் கடைசி வரைக்கும் கப்ப தாடி. இதுதான் நம்ம கப். ஈசாலா கப் நமதே. ஐபிஎல் தொடங்க போகுதுன்னா கண்டிப்பா. அதுக்கு முதல்ல நாங்க கப்பை வின் பண்ணிட்டோம். அப்ப நாங்க சுரண்டி பார்க்க போறோம் 29ஆம் தேதி. எங்களுக்கு லக் இருந்தா அந்த 10 அதிர்ஷ்டசாலியில நீங்களும் ஒரு ஆளா வின் பண்ணலாம். சரி கஸ்டமர்ஸ் இந்த விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால நான் இதோட முடிக்கிறேன். போதிய விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அண்ணன் நம்பர் வந்து நான் கீழே போட்டு விடுறேன். அன்னைக்கு அடியுங்க. எந்த ஏரியாவில் எப்பப்போ ரக் நிற்கும்ன்றதை அண்ணன் மூலம் கேட்டு அறியக்கூடியமா இருக்கும். சொல்லுங்க. கண்டிப்பா. அதே மாதிரி இசை நிகழ்ச்சிக்கு வரும்போது 29ஆம் தேதி கண்டிப்பா இந்த கார்டு எடுத்துக்கொண்டு வரணும். இல்லைன்னா உள்ள விட மாட்டோம். உள்ள விட மாட்டோம். அது இல்லாம இசை உங்களுக்கு துடுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிற இலக்கம் இந்த இலக்கம் அந்த கார்டு இருந்தாதான் உங்க கையில அந்த கார்டுக்குரிய அந்த இலக்கத்துக்குரிய கார்டு உங்க கையில இருந்தா தான் பரிசை நாங்க கொடுக்கலாம். அப்படி உங்க கார்டு இல்ல அல்லது நீங்க இந்த கார்டு எடுத்துக்கொண்டு இசை நிகழ்ச்சிக்கு வரல, இசை நிகழ்ச்சிக்கு வராம நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போயிடும். இன்னொரு ஆளுக்கு போடும். திருப்பி சுரண்ட வலிக்கிட்டுவீங்க. ஆமா. அடுத்த அதிர்ஷ்டசாலி நாங்க தேர்ந்தெடுக்க ட்ரை பண்ணி. இப்ப இந்த கார்டு இருந்தா காணுமா இசை நிகழ்ச்சிக்கு வேற டிக்கெட் இல்லையா? இதுதான் அனுமதி சீட்டு. இதுதான் அனுமதி டிக்கெட். இதை எடுத்தீங்கன்னு சொன்னா இது இருந்தா டிக்கெட்டே நீங்க எடுக்கிறது இல்ல. கண்டிப்பா ஒரு லைவா இவெண்ட் ஒன்றா நீங்க பார்க்கலாம். நேரடியா பார்க்கலாம். முழுக்க நம் நாட்டு கலைஞர்கள் தான் இருக்கிறாங்க. நம் நாட்டு கலைஞர்கள். ஆமா. வெளிநாட்டு கலைஞர்கள் நம் நாட்டு கலைஞர்களையும் கௌரவிக்கிற மாதிரி இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. கண்டிப்பா. நீங்க வாங்க, நல்ல ஃபன் பண்ணுங்க. மறக்காம இந்த செல்வத்தை வாங்குங்கப்பா. கண்டிப்பா. வாங்கினா தானப்பா இந்த அதிர்ஷ்டத்தை வின் பண்ணலாம். சரி, இன்னும் ஒரு வீடியோல பிரியோசனமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா. சரி அண்ணா, ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். ஏன்னா நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணின வழியால் தான் டீ புரியா குடித்த வழியால் நாங்கள் அந்த டீயை குடிப்போம்னு தான் வந்த இடத்துல எங்கள் மக்களுக்காக நாங்கள் எடுத்து அந்த வீடியோவாக போடுறோம். ஏன்னா சரியான சந்தோஷம். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் துவா. ஓகே, கண்டிப்பாக 29ஆம் தேதி வாங்க. வருவேன், கட்டாயம் வருவேன். நான் வராமல் வீடியோ போட்டுட்டு நான் வராமல் அதை தாண்டி இந்த இதை தாங்க நீங்கள் கொண்டு வரவில்ல. சரி, நான் வாங்கிட்டேன். ஓகே, பாய்.